எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? காங்கிரஸ் ஏன் திமுக கிட்ட சீண்டிட்டு இருக்காங்க, வம்பிழுத்துட்டு இருக்காங்க? அவங்க சீட்டு எண்ணிக்கையை அதிகப்படுத்த இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த பக்கம் போலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? ராகுல் ஏன் சார் இங்க இப்ப ஸ்டாலினோடு இருந்து திமுகவோடு இருந்தால்தான் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பும் கணிசமா கிடைக்குதுன்றது அவருக்கு ராகுலுக்கு தெரியலையா? என்ன ராகுலை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆர்வமே இல்லாத இளைஞர். எப்படி மோடியை வீழ்த்த முடியும்? மோடி இல்ல, பிடியை கூட வீழ்த்த முடியாது. ஆட்சியை பிடிச்சாச்சு தெலுங்கு தேசத்துல, தெலுங்கானாவில், கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சாச்சு, கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிருவோம், பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிருவோம். இந்த சூழல்ல நாம ஏன் திமுகவுக்கு அடிமையா இருக்கணும்? ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன இருக்கிறீங்களா இல்லையா, கூட்டணி தொடரணுமா முடிச்சுக்கலாமா? இப்ப திமுக தரப்பு கூட்டணி முறித்துக் கொள்வதற்கு வேகமா வந்துட்டு வேணாங்கிறாங்க. இல்லைன்னா ப. சிதம்பரம் தலைமையில காங்கிரஸை உடைப்போம் இதையும் சொல்லியாச்சு. காங்கிரசுக்கு பூத் கமிட்டியே கிடையாது. இப்படி ஒரு கட்சி என்ன கிடையாது, பூத் கமிட்டியே கிடையாது. நீங்க காங்கிரஸ் வரலாறு எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 50 ஆண்டு காலத்துல எப்போ அண்ணா அடிச்ச கடைசி அணி 67ல, அதற்கு பிறகு காங்கிரஸ் ஏதோ கிடுகிடு போராட்டம் ஏதாவது உண்டா? சோனியா அரசியலுக்கே வரல. அந்த அம்மா சோனியா அரசியலுக்கே வரல. நீயே பாத்துக்கப்பா, முடிஞ்சா பாரு, விளையாண்டு பழகுப்பா, பழகு. இந்தியாவுடைய சாபக்கேடுங்க, இந்தியாவுடைய சாபக்கேடு. காமராஜர் பண்ண பெரும் தப்பு அதுதான். இன்னைக்கு ராகுலும் விஜய் ஒன்று பேசிக்கிறாங்க, இப்பவும் பேசிக்கிறாங்க. ஆனா ஸ்டாலினோட அவர் டெய்லி பேசுறாங்க. ராகுல் ஏங்க, மோடி அமித்ஷா எத்தனை இடம் வந்துட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வளர்க்கறதுக்கு. காங்கிரஸ் திமுக வளர்க்கறதுக்கு ராகுல் எத்தனை வந்தார்? சோனியா எத்தனை தடவை வந்தார்? யாரும் வரல. ஏன் வரல? இது தேராது. இப்ப விஜய் கூட நம்ம போனோம்னா விஜயை வச்சு எல்லா இடத்துலயும் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேரளா பக்கம் போனா விஜய்க்கு நல்ல வாக்கு இருக்கு. அவர் முதலமைச்சர் ஆகணும் முடிவு பண்ணிட்டார். விஜய் யூஸ் பண்ணிக்கலாம், விஜய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதெல்லாம் சாத்தியம். கேரளாக்குள்ள விஜய் போனார்னா விஜய் திரும்பி வரும்போது புஷி மாதிரி தான் வருவார். அங்க சினிமாக்காரன் பிரச்சாரம்லாம் எடுபட. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்கள் அவருமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? காங்கிரஸ் ஏன் திமுக கிட்ட சீண்டிட்டு இருக்காங்க, வம்பிழுத்துட்டு இருக்காங்க? அவங்க சீட்டு எண்ணிக்கையை அதிகப்படுத்த இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த பக்கம் போலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? இதுல ராகுல் சோனியா முடிவு, மல்லிகார்ஜுன கார்கேவின் முடிவு தான் தமிழக காங்கிரஸின் முடிவா இருக்கும். இங்க என்னன்னா செல்வ பெருந்தகை முழுக்க திமுகவே மாறிட்டார் அவரு. ஆனால் டெல்லியில இருந்து என்ன சொல்றாங்கன்னு தெரியல. கேசி வேணுகோபால், கிறிஸ் ஜோடங்கர், அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் எம்பி, அவங்கெல்லாம் ஒரு ட்ராக்ல பேசிட்டு இருக்காங்க. உங்க பார்வையில என்ன நடக்கும் இது? இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக நட்பு ஒரு நீண்டகால நட்பு. அது கருணாநிதி காலத்து நட்பு. அதே போல் ராகுல் ஸ்டாலினை தாண்டி கருணாநிதி சோனியா நட்பு, அதை தாண்டி கருணாநிதி ராஜீவ் நட்பு, கருணாநிதி இந்திரா காந்தி நட்பு. இப்படி ஒரு பெரிய உறவு, நீண்ட நெடிய வரலாற்று ஒரு பாரம்பரியம் உள்ள இந்த நட்பு. பலமுறை இந்திரா காந்தியை காப்பாற்றியதே கருணாநிதி தான். காமராஜ் காங்கிரஸை உடைத்த பிறகு காமராஜ், ஏகே நிஜலிங்கப்பா, சஞ்சீவ ரெட்டி போன்ற மூத்த தலைவர்களெல்லாம் காங்கிரஸை உடைத்த பிறகு காங்கிரஸை காப்பாற்றியவர் கருணாநிதி. வி.வி. கிரி என்ற ஒரு ஜனாதிபதி, பார்ப்பன ஜனாதிபதியை
நீங்க தமிழர்களுக்கு எதிராக திராவிடர்களுக்கு எதிராக விவி கிரியை ஜனாதிபதியாக்கி இந்திராவுடைய அமைச்சரவை காப்பாற்றி காமராஜருடைய வேட்பாளர் நிஜலிங்கப்பாவுடைய வேட்பாளர் சஞ்சீவ் ரெட்டி வேட்பாளர் ஜனாதிபதியாக வந்தால் இந்திரா காந்தி ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படும், சிறையிலே போடப்படுவார். இப்படி ஒரு பெரிய ஒரு சூழலை காப்பாற்றியவர் கருணாநிதி. இதுதான் காங்கிரஸ் திமுகவுடைய அந்த உறவனுடைய பின்னணி. இப்போ 2006-11 மைனாரிட்டி கவர்மெண்ட்ல எந்த சத்தமும் எழவில்லை. அன்னைக்கு நினைச்சிருந்தா கூட்டணியில பங்கு கேட்டிருக்க முடியும். திமுக ஆட்சியை கவுத்திருக்கலாம். யார்? காங்கிரஸ். ஓகே. ஆனால் அன்னைக்கு எந்த சலனமும் வரல. ஏன்னா கருணாநிதி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 35 லட்சம் ரூபாய் 1ஆம் தேதி காலையில் வீட்டுக்கு போயிரு. மாசம் சம்பளம். எம்எல்ஏ சம்பளம் வரும். எம்எல்ஏ சம்பளம் இல்லை, இது முதலமைச்சர் சம்பளம், முதலமைச்சர் நிவாரண நிதி. காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு 35 லட்சம். இது எனக்கு எப்படி தெரியும்னா, நீங்க மறைந்த பியூலா ராஜேஷ் உடைய அம்மா. பியூலா ராஜேஷ் இவங்க ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தவங்க. அவங்க அம்மா சாத்தாங்குளம் எம்எல்ஏ ராணி வெங்கடேசன். அவங்க எந்த கட்சி? காங்கிரஸ் எம்எல்ஏ. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சட்டமன்றத்தில் வேட்பாளராக சாத்தாங்குளத்தில் பெரிய பிரச்சாரம் செய்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மறைந்த EVKS இளங்கோவன். அவர் தான் சீட்டு வாங்கி கொடுத்து அந்த அம்மாவை வெற்றி பெற வைத்தவர். சரியா? நான் அவங்க வீட்டுக்கு போவேன். 5 ஏக்கராவில் அவர்கள் வீடு. எங்க? கொட்டிவாக்கத்தில். எவ்வளவு ஏக்கரா? 5 ஏக்கராவில் வீடு. அப்போ அந்த பீரோவில், ஷோகேஸ் பீரோவில் EVKS இளங்கோவனுடைய படத்தை நானே பலமுறை பார்த்துருக்கேன். அவங்க யார் படத்தையும் வைக்க மாட்டாங்க. பெரிய கோடீஸ்வர குடும்பம். பெரிய அப்போ IAS இருந்தாங்க. ஆமா, IAS தான். பியூலா ராஜ் IAS தான். அவங்க அப்பா DGP, ஓய்வு பெற்ற DGP LN வெங்கடேசன். CBI பணியாற்றியவர். ஒரு போலீஸ் ஆபீசர். DGP. அப்படிதான் இவர் ராஜேஷ் தாஸ். ஆமா, DGP வீட்டுல ட்ரைனிங் IPS அதிகாரி தான், பயிற்சி IPS அதிகாரி தான் ராஜேஷ் தாஸ். அப்படி வருகிற பொழுதுதான் இந்த அம்மா ஒரு டாக்டர், MBBS டாக்டர். யாரு? பியூலா. அப்போ அங்கதான் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பண்ண பிறகு IAS IPS படிப்பதால எவ்வளவு கடினமான வேலை தெரியுமா? இந்த டயலாக் வருகிற பொழுதுதான் MBBS தூக்கி போட்டு அந்த அம்மா IAS படிச்சு IPS கணவன் மனைவி IAS. பியூலா. நீங்க இந்த பாவக்காசு எனக்கு வேண்டான்னு மறுத்த குடும்பம் அது எனக்கு தெரியும். இந்த 35 லட்சத்தை இதற்காக நீங்க இளங்கோவனுடைய கோபத்துக்கு திமுக ஆளான பிறகுதான் 5 ஏக்கரா நிலத்தை வீட்டு வசதி துறைக்கு இடம் வேணும்னு அப்போ புல்டோசர் விட்டு காம்பவுண்ட் இடிக்கிறாங்க. யாருடைய வீடு? பியூலாரா வீட்டை, LN வெங்கடேசனுடைய வீட்டை, ராணி MLA உடைய வீட்டை இடிக்கிறாங்க. திமுக. இவர் அறுவாள் தூக்கிட்டு வர்றாரு. யாரு? DGP. அவர் மீது வழக்கு இருக்கு. ஓய்வு பெற்ற DGP புல்டோசரை தடுத்து நிறுத்துறாரு. அப்போ இந்த பாவக்காசு எனக்கு வேண்டாம். ஏன்னா அந்த ஏரியா முழுக்க ரியல் எஸ்டேட் போட்டதே அவங்க அப்பா தான். யார்? LN வெங்கடேஷனுடைய அப்பா. நீங்க இப்போ இந்த மயிலாப்பூர்ல அந்த சிட்டி சென்டர் அவங்க இடம். ஓகே. சிட்டி சென்டர் அவங்க அப்பாவுக்கு, LN வெங்கடேஷனுடைய அப்பாவுக்கு என்ன தொழில்னா பெரிய மாநாடுகள் போடுவது. காங்கிரஸ் கட்சி, திமுக, அதிமுக மாநாடு போடுவாங்கல்ல, அதெல்லாம் மாநாடு போடுகிற குத்தகைதாரர் தான் அவங்க அப்பா. பந்தல் கான்ட்ராக்டர். பெரிய பெரிய மாநாடு, திருமணம், இது போன்ற அந்த மரச்சட்டங்கள், பந்தலை அடுக்கி வைக்கிற இடம் தான் சிட்டி சென்டர். அப்ப எவ்வளவு பெரிய அவர்களுக்கு இந்த பாவக்காசு எனக்கு வேண்டாங்க. இப்படி சொன்ன பிறகுதான் பெரிய தாக்குதலே நடந்தது. அதாவது 2006, 2011 காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு மாசம் ஒரு அமௌண்ட் 35 லட்சம். 35. அதாவது இப்போ PWO இதையே இப்ப சொல்றீங்க நீங்க? இதையே இப்ப சொல்றீங்க? இப்ப நடக்கிற சண்டைக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன? இதே நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இதே இப்ப 35 லட்சத்தை நீங்க ஒரு 2 சைபரை சேர்த்து இப்ப இருக்கிற 18 MLAக்களுக்கு கொடுத்திருந்தால் இந்த சண்டையே வராது. அப்போ 35 லட்சம். இப்போ இல்ல, எம்எல்ஏக்கள் எல்லாருமே இப்போ திமுக ஆதரவுல தான் அவங்க திமுகவோட அலைன்ஸ் வைக்கணும் தான் சொல்றாங்க. ஆமா தானே? யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. இல்ல, இது எந்த எம்எல்ஏ எதிர்ப்பு? கிள்ளியூர் ராஜேஷ் வேணா கொஞ்சம் இல்ல, அதாவது முரண்டு பிடிக்கிறாரு. திமுக காங்கிரஸ்
சண்டை என்பது எங்கே வருதுன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எதுக்காக கேட்குறாங்க? நீங்கள் வளமாக இருக்கீங்க, நீங்கள் பிடபிள்யூ கான்ட்ராக்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஹைவேஸ் கான்ட்ராக்ட் வைப்பா. இந்த 5 வருஷத்தில் 1,50,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டு பிடபிள்யூ ஹைவேஸ் மந்திரி வேலு உடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு? 1,40,000 கோடி. ஆர்டிகல் போட்டு கேளுங்க. அப்போ இது காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போகல. இதுதான் பிரச்சனையே. செல்வ பெருந்தகை அப்படி ஒன்றும் கோச்சுக்கல. ஒரே ஒரு செல்வ பெருந்தகை தான் காங்கிரஸினுடைய அடையாளமா? அங்க எத்தனை எம்பி இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, அத்தனை பேர் செல்வ பெருந்தகையா? நீங்க அத்தனை செல்வ பெருந்தகையை மட்டும் கவனிச்சா போதுமா? பெருந்தொகையா? நீங்க அங்க இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள், ஆண் எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய வாயை கையை அடைத்தாலே 2006-11 கருணாநிதி செய்த அதே சேவையை செய்தாலே எந்த சத்தம் வராது. மாணிக்க தாகூருக்கு சத்தம் போடவே மாட்டார். மாணிக்க தாகூருக்கு நீங்க விருதுநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரோடு நீயே போட்டுக்கியா, பேங்க்ல போய் போட்டுக்க. ஒரு 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஹைவேஸ்ல வேலை கொடுத்திருந்தாருன்னா மாணிக் தாகூர் எங்க இருப்பாரு? மாணிக்கமா அடங்கி இருப்பாரு. இல்ல சார், இங்க டிசைடட் ஒன்னும் இங்க இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கிடையாது. டெல்லியில சோனியாவோ ராகுலோ மல்லிகார்ஜுன கார்கே சொல்றதுதான் கரெக்டா? அவங்களோட முடிவு என்ன? அதுதான் நமக்கு இப்ப தேவை விவாதம். இல்லங்க, இப்போ சோனியா இந்த கூட்டணி முறிவதை விரும்பல. ராகுல் அம்மா சொல்லை தட்டாத பிள்ளை. சரி. ஆனா கேசி வேணுகோபால், மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இந்த நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் அங்க வளர்ந்துருக்கு. எங்க? தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா? ஆட்சியை பிடிச்சாச்சு. தெலுங்கு தேசத்துல, தெலுங்கானாவில், கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சாச்சு. கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிருவோம். பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிருவோம். இந்த சூழல்ல நாம ஏன் திமுகவுக்கு அடிமையா இருக்கணும்? யார் சொல்றது? கேசி வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் இத்தனை பேரும் ராகுலை பார்த்து பேசுகிற இளைஞரணி. சசிகாந்த் செந்தில், ஜோதிமணி. சசிகாந்த் செந்தில், ஜோதிமணி எல்லாம் பெருசா இங்க குரல் இல்ல கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா கேசி வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் டீம்ல இவர்கள் யாருடைய கோஷ்டி? நீங்க எல்லாம் செல்வம் கோஷ்டியா, மல்லிகார்ஜுன் கோஷ்டியா? மல்லிகார்ஜுன் கோஷ்டியை வைத்துதான் செல்வத்தினுடைய அரசியல் வாழ்க்கையை நகர்கிறது இப்போ எப்பவுமே. அதாவது இப்ப திமுக கூட ஒரு டீம், ராகுலோட ஒரு டீம், கேசி வேணுகோபாலோட ஒரு டீம். அப்படியா? கேசி வேணுகோபால், ராகுல் எல்லாம் ஒரே கோஷ்டி தான் சார். கேசி வேணுகோபால் தமிழ்நாட்டுக்கு நேற்றுக்கு வரும்போது ஏர்போர்ட்ல கார் ஓட்டுனது யாரு தெரியுமா? கார் ஓட்டி தேர் ஓட்டி செல்வ பெருந்தகை தான் ஓட்டினாரு. ஆமா ஆமா. அப்புறம் என்ன? இல்ல ஓட்டாம பின்னாடி வண்டியில வர சொல்லுவாரு. அவருதாங்க ராகுலுடைய முகமே அவருதாங்க. அடுத்த வண்டியில் பின்னாடி டவுன் பஸ்ல வாங்கினா சொல்லுவாரு. அவருதாங்க ஓட்டுவாரு. ஆனா அவரு திமுகவோடு உறவாடணும்ன்றீங்க. கேசி வேணுகோபால் இல்ல நம்ம இங்க காங்கிரஸை வளர்க்கணும், திமுகவோட வேணான்றாரு. அங்கே முரணா இருக்கு. இல்ல அதாவது பத்திரிகையில 3 மாசம் இதான் செய்தி. ஆமா, இதுதான் 3 செய்தி. சோனியா கூப்பிட்டு, ஏப்பா இன்னைக்கு கேசி வேணுகோபால் அறிக்கையை சோனியா அழுத்தம் தான். சோனியா அழுத்தம். நீங்க ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன இருக்கிறீங்களா இல்லையா, கூட்டணி தொடரணுமா முடிச்சுக்கலாமா? இப்ப திமுக தரப்பு கூட்டணி முறித்துக் கொள்வதற்கு வேகமா வந்துட்டு இருக்கு. வேணாங்கிறாங்க. இல்லைன்னா ப. சிதம்பரம் தலைமையில காங்கிரஸை உடைப்போம் இதையும் சொல்லிட்டாங்க. இதையும் சொல்லியாச்சு. உடைச்சிருவாங்க. இங்க பொட்டி தானங்க, கொள்கையே கிடையாது சார். காங்கிரஸுக்கு பூத்து கமிட்டியே கிடையாது. இப்படி ஒரு கட்சி என்ன கிடையாது? பூத்து கமிட்டியே கிடையாது. நீங்க காங்கிரஸ் வரலாறு எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 50 ஆண்டு காலத்துல, எப்போ அண்ணா அடிச்ச கடைசி அணி 67ல, அதற்கு பிறகு காங்கிரஸ் கிடுகிடு போராட்டம் ஏதாவது உண்டா? கடைசியா 4 பேர் நின்று ரயில மறிச்சாங்க. கிடுகிடு புரியா ஊர்வலம் ஏதாவது உண்டா? எதுவுமே இல்ல. உண்டாவிரதம் உண்டா? இல்ல சார். இப்ப இருங்க சார், ஏதாவது மாநாடு உண்டா? அதான் சொல்றேன். அப்ப இருங்க. இந்த 3 மாசம், போன மாசம் கட்சி ஆரம்பிச்ச விஜய் எத்தனை மாநாடு? 3 உச்சி வெயில்ல மாநாடு. உச்சி வெயில்ல அவன் டாய்லெட் தண்ணி குடிச்சுட்டா போறான். எத்தனை மாநாடு, எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை நசுங்கி, எத்தனை சாவு எல்லாம். ஆனா காங்கிரஸ் ஒன்னையுமே காணும்.
இல்ல சார், இப்ப 3 மாசமா இந்த சண்டையில தான் காங்கிரஸ் தெரியுது. ஆ, அதுக்கு முன்னாடி 3 வருஷமா தெரியல. 3 வருஷம் 50 வருஷமாவே தெரியல. சரி, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முகத்தை காமிங்க. காங்கிரஸ் முகம். பாசி பல தடவை பழகச்சிக்கு போயிட்டு வந்துட்டார். ப. சிதம்பரம். பாசி ஆமா, சின்ன பாசி பெரிய பாசி 2 பேரும் பல கட்சிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. காங்கிரஸ் ஜனநாயக பேரவை, யாங்க ஜனநாயகமே இல்லையா? வாழப்பாடி ராஜீவ் காங்கிரஸ், ராஜீவ் பொண்டாடி அந்த கட்சியில் சேரல. அப்போ இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய தயவு இல்லைன்னா அதிமுகவுடைய தயவு, இதில் தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் 50 ஆண்டு காலமா. இல்ல விஜய நோக்கி போனா தேறி வந்துடலாம்னு நினைக்கிறாங்களோ ஒரு இல்ல, அதாவது அவங்களுக்கு என்ன கணக்குன்னா, இப்போ வந்து யூத் காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்குள்ளே யூத் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ்னு ஒரு குரூப் இருக்கும். அது வந்து யூத் காங்கிரஸ், ஆனா பூத்ல காங்கிரஸ் இல்ல. பூத்துல ஆளே இல்லை. திமுகவை நம்பித்தான் அரசியலே பண்ணணும். காங்கிரஸுக்குன்னு வாக்கு வங்கியே இல்லை. நீங்க 2 முறை மூப்பனார் முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி பண்ணார். இந்திரா காந்தி ஒரு முறை, ராஜீவ் காந்தி ஒரு முறை, 2 முறையும் சேரல. மூப்பனாரே சேரலை, அப்புறம் எப்படி இப்ப இருக்கிற கேசி வேணுகோபாலும் செல்வ பிறந்தகையும் எப்படி தேருவாங்க? வாய்ப்பே இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸை மேலிடம் வரை கட்டுப்படுத்துகிற அந்த வேலையை கருணாநிதியை போல ஸ்டாலின் செய்ய தவறிவிட்டார். அதான் இப்ப கலவரமே. எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா, காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சா பழனியாண்டின்னு ஒருத்தர் இருந்தார். அப்ப யார் மாநில தலைவரோ ஒரு 2 பெட்டியை கொடுத்து அனுப்புவார் டெல்லிக்கு. அதோட சைலண்ட் ஆயிரும். அதோட பல ஆண்டு கால தமிழக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கான். பெட்டி போச்சா காங்கிரஸுங்க ஆப்பாயிரு. யாருக்கு போய் சேரமோ இறக்கி வச்சா வேலை முடிஞ்சது. இப்ப அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறாரோ ஸ்டாலின்? இல்ல அவருக்கு அவர் ஒர்த் இல்லை. யாரு? ஸ்டாலினே ஒர்த் இல்லை. எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் வாட்டாள் நாகராஜுக்கு பெட்டி போயிட்டு இருந்தது. கற்பனை பண்ண முடியுமா? தமிழ்நாட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய கன்னட வெறியன் யாரு? இந்த வாட்டாள் நாகராஜ். புட்டி எம்ஜிஆர் அனுப்பிடுவார். மாதம் 5 லட்சம் ரூபா கொடுப்பாராம் அந்த காலத்தில். தமிழனுக்கு ஏதாவது துரும்பு தூசி படக்கூடாது. தலைவன் அவதே தங்க தலைவன். பட்டாள் நாகராஜுக்கு பணம் கொடுத்த ஒரே ஆள் எம்ஜிஆர் தான். கர்நாடகாவுக்கு தமிழன், பெங்களூர் தமிழன், சாம்ராஜ், கொள்ளைகால், பண்ணாரி, சத்தியமங்கலம், ஒரு தமிழும் தூசு படம் பெட்டியை வாங்கிட்டு. இப்போ காங்கிரஸை பர்ச்சேஸ் பண்ண தவறி விட்டார் ஸ்டாலின். அதான் இவ்வளோ சத்தம். செல்வ பெருந்தைக்கு மட்டும் குவாரி ஓடுது, ஸ்கிராப் ஓடுது, எது வேணா ஓடுது. ஆனால் நீங்க 10 எம்பிக்கள், 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இத்தனை பேரும் இல்ல அதாவது 18 எம்எல்ஏக்கள், 9 நாடாளுமன்ற, அதுல 8 தான். ஏன்னா மாணிக்கம் தாகூர் திமுகவுக்கு எதிராக தான் இருக்காரு. எல்லாருமே, அதாவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அபிமானத்தை திமுக பெறல. அதுதான் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த சத்தம். செல்வ பெருந்த ராகுல் சார் இங்க இப்ப ஸ்டாலினோடு இருந்து திமுகவோடு இருந்தால்தான் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பும் கணிசமா கிடைக்குதுன்றது அவருக்கு ராகுலுக்கு தெரியலையா? இல்ல, ராகுலை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆர்வமே இல்லாத இளைஞர்கள். எப்படி மோடியை வீழ்த்த முடியும்? மோடி இல்ல, பிடியை கூட வீழ்த்த முடியாது. நீங்க உதாரணத்துக்கு பீகார்ல தேஜஸ்வி யாதவ் அவரு காங்கிரஸோட வந்து இப்படியா ஒரு புது எதிரி மோடி தான் அப்படின்னு ராகுலோட அவ்வளவு நெருக்கமா இருக்கு. ஆனா அவ 80-70 கூட்டணி தான் முக்கியமா தவிர சீட்டு முக்கியம் இல்லை. 70 சீட்டு வாங்கினாங்க. 70 சீட்டு. ஆனா அதுல வந்து 21 சீட்டோ என்னமோ சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 21 சீட்லயோ நேருக்கு நேர் காங்கிரஸும் தேஜஸ்வி கட்சியுமே மோதினாங்க. ஏன்னா காங்கிரஸ் உடன்படல. இந்த மாதிரி பிரச்சனை உனக்கு அப்ப அரசியல் தெரியுதா அந்த பப்புக்கு? அதாவது கூட்டணியும் வச்சுட்டாங்க. அதுல ஒரு 12-21 தொகுதியிலயோ நேருக்கு நேர் மோதுறதும் நடந்துச்சு. ஏன்னா உடன்பாடு இல்லைன்றதுனால மோதிக்கிட்டது. அப்போ இதான் அரசியல். இது இந்தியாவுடைய தலைவிதி என்னன்னா, சோனியா ஹேண்டில் பண்ணல. இல்ல சோனியா அரசியலுக்கே வரல. அந்த அம்மா சோனியா அரசியலுக்கே வரல. நீயே பாத்துக்கப்பா, முடிஞ்சா பாரு, விளையாண்டு பழகுப்பா. இந்தியாவுடைய சாபக்கேடுங்க இது. இந்தியாவுடைய சாபக்கேடு. காமராஜர் பண்ண பெரும் தப்பு அதுதான். காமராஜர் செய்த பெரிய வரலாற்று பிழை. ஆதன்
வழியா மக்களுக்கு சொல்றேன். என்ன காமராஜர் குற்றவாளியா? மிகப்பெரிய குற்றவாளி காமராஜ். வரலாறு தோண்டி பாருங்க என்ன நடந்ததுன்னா, லால் பகதூர் சாஸ்திரிய பிரதமராக்குறாரு யாரு? காமராஜ். ஆக்கிய பிறகு அந்த மந்திரி சபையில இந்திரா காந்தி இல்ல. இந்திரா காந்தி இல்லை. ஓடி வந்து ஒரு காதுல காமராஜர் காதுல சொல்றாரு, இந்திரா காந்தி இப்போ நேருடைய ஆனந்த பவனத்தை காலி பண்ணணும், வீடே இல்லை, அரசு வீட்டை காலி பண்ணணும். உடனே காமராஜர் சாஸ்திரிக்கு கூப்பிட்டு சொல்றாரு, அந்த அம்மாவை செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சரா அனௌன்ஸ் பண்ண அந்த அம்மா வீட்டில் இருக்கட்டுங்க. வீட்டுக்காக பிரதமர் பதவி உலகத்தில் எப்படியாவது உண்டா? இது செய்தது யாரு? வீட்டுக்காக அமைச்சர் பதவி. அதை விட மொராஜி தேசாயா இந்திரா காந்தியா பிரதமர் நாற்காலிக்கு தகுதியானவர்? மொராஜியை போன்ற ஒரு உயர்ந்த மனிதர் உலகத்திலே கிடையாது. நேரு குடும்பத்தை விட உயர்ந்த மனிதர் யாரு? மொராஜி தேசாய். ஒரே ஒரு உதாரணம், தன்னுடைய மகள் மருத்துவ மாணவி, நீங்க பேப்பரை ரீ கவுன்சிலிங் பண்ண சொல்றாங்க, ரீகவுண்டிங். அந்த புள்ள போய் அப்பாட்ட சொல்லுது, அப்பா வந்து மும்பை குஜராத் ஒரே மாநில முதலமைச்சர், ரெண்டு ஒரே மாநிலம், மொராஜி தேசாய் போய் சொல்லுது. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. யார் சொல்றான்? அதாவது அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, மறுபடியும் ஃபெயில் ஆகல, ஒரு 4 மார்க் போடாம விட்டான். முதலமைச்சர் மகனுக்கு தெரியல, தெரிஞ்சா போட்டிருப்பான். ஆனா அது என்ன சொல்லுது அந்த பொண்ணு, ரீவேல்யூஷன் பண்ணா எனக்கு 4 மார்க் வந்துடும், வேற ஒண்ணும் இல்லை. மீண்டும் மதிப்பு கூட்டு, எனக்கு மார்க் நான் சரியா எழுதியிருக்கேன், ஆசிரியர் அத மதிப்பெண் போடல, இத நீங்க தலையிட வேண்டாம், யாராவது சொல்லி இந்த மறு மதிப்பு மார்க் சரியா எழுதுறதுக்கு மார்க் போட சொல்லுங்க அப்படிங்குது. நான் என்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். யார் சொல்றா? மொராஜி தேசாய். எவ்வளவு உயர்ந்த மனிதன் பாருங்க. அந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போகுது. இதனாலேயே செத்து போகுதுங்க. வரலாறை பதிவு பண்ணுங்க. இதெல்லாம் எவனும் பேச மாட்டான். எல்லாம் போய் எங்க போய் நிக்கிறான்? நான் சொல்ல விரும்பல, நயினார் நாகேந்திரன் சொன்ன இடத்துல போய் நிக்கிறான். இதாய அரசியல். சூசைட் பண்ணி செத்து போச்சுங்க. மொராஜி தேசாய் மகள் பிரதமர், ஒரு முதலமைச்சருடைய மகள் பிரதமர் நாற்காலிக்கு தகுதியான ஒரு நபர். ஆனா அவரை வேண்டான்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்குனாங்க. காமராஜ் என்ன பண்றாரு, நீங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடி நிக்குது, யார் பிரதமர் வேட்பாளர், அதாவது மொராஜியா இந்திரா காந்தியான. காமராஜர் இந்த சின்ன பாசத்துக்கு தன்னை நேரு அடையாளப்படுத்தினார், விருதுபட்டி சாணாரை மரமேறுகிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை எவ்வளவு பேர் உயர்ந்து கொண்டு போனாரே நேருன்னு அந்த நன்றி விசுவாசம். செய் நன்றி கொண்டாருக்கு உய்வுன்றாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு என்ன பண்ற அந்த சாப்பாடு பாசம். பல பேர் இப்படிதாங்க, அந்த செஞ்சோத்து கடனுக்காக தியாகத்தை பண்ணிடலாம். தான் தியாகம் பண்ணலாம், நாட்டை தியாகம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த அந்த கடமைக்காக என்ன பண்றாரு, நேராக போறாரு. அவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கான், இந்தியாவில் கூட அத்தனை காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் உட்கார்ந்துருக்கான். அப்படியே போறாரு காமராஜர். கம்பீரமான குடும்பம். இந்திரா காந்திக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பார், நேருக்கு மேல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பார். நேருக்கு பாரஸ்டியருக்கு பள்ளிக்கூடவே போகாத காமராஜர் பலமுறை புத்தி சொல்லியிருக்காரு. அப்படி போறாரு, போய் மொராஜி அவர் முறைக்கிறார் போகும்போத. அப்படி அப்போ இதெல்லாம் வந்து சிக்னல் தான். பொருந்த இந்திரா காந்தி பார்த்து கும்பிடுறாரு, இந்திரா காந்தியை பார்த்து கும்பிடுறாரு. அப்படி ஒரு முறை. யார? மொராஜி தேசாய். சிக்னல் முடிஞ்சுதா? முடிஞ்சு. இந்திரா காந்தி ஜெயிச்சிட்டாங்க. சரியா? அப்போ இந்திரா காந்தியை பெரியார் குச்சிக்காரிங்க. நான் இதை விட வார்த்தை சொல்ல விரும்பல. ஐயா சொன்ன வார்த்தை. ஊருக்கு ஓரமா சாலை போட்டு குடியிருப்பாங்கல்ல, அப்படி திட்டுவார். ஏன் காமராஜை இப்படி பண்ணிட்டியே, நிஜலிங்காம்பாவை இப்படி பண்ணிட்டியே. காங்கிரஸுடைய அடையாளம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைவர் இருந்திருக்கான், பெரும் தியாகிகள். அவர்களை பூரா காங்கிரஸை விட்டு ஓட விட்டுட்டியே, குச்சிக்காரி. குச்சினா குடிசக்காரின்னு சொல்றது. ஊருக்கு ஓரமா அதுக்கு கெட்ட வார்த்தை. யாரு சொல்றா? ஐயா சொல்வார், பெரியார், தந்தை பெரியார். எவ்வளவு வேதனை இருந்தா அவருடைய வாயில இப்படி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கெட்ட வார்த்தை வரும். அதை நீங்க காமராஜன் வரலாற்று பிள்ளைன்னு சொல்றது சரியா பொருத்தமா? இல்ல, சரிதான். நீங்க மொராஜி அவரு தேர்ந்தெடுத்திருக்கணும். எவன் செஞ்சோற்று கடன் என்பது உங்களுக்குள்ளதுயா, நாட்டுக்குள்ளது இல்லையா? தவறை தவறுன்னு யார் செய்தாலும் வரலாற்று தவறு தான். இன்னைக்கு இந்திரா காந்தி வந்த உடனே என்னாச்சு? எமர்ஜென்சி பல எமர்ஜென்சிகள். நீங்க வந்த உடனே முதல்ல மாகாண காங்கிரஸா இதாச்சு இல்லங்க. அதாவது மாநிலத்துல காங்கிரஸ் நிறைய உடைஞ்சது.
அதாவது நிறைய தலைவர்கள் தியாகிகள் இருந்தா சார், காங்கிரஸ் தியாகிகள் இருந்தா சார். நீங்க பக்தவச்சல கடைசி காலம் வரைக்கும் பிடபிள்யூ கான்ட்ராக்ட், ஹைவேஸ் கான்ட்ராக்ட் எவனுமே இல்லை சார். எல்லாம் வேலை. இன்னைக்கு 20% கொடுக்காத யாராவது ஒப்பந்தக்காரன் ஒருத்தர் காமிங்க. இல்ல திராவிட இயக்கம் வந்த பிறகு 20% பிடபிள்யூ, ஹைவேஸ், இபி, மயில் எல்லாத்துலயுமே 20%. காங்கிரஸ்கார 20% நம்பியாக ஆட்சி நடத்துறான். கக்கன் போலீஸ் மந்திரி கையை சல்ட் அடிக்கிறாரு, சட்டை கிழிஞ்சிருதுன்னு ஒரு ஐஜியை பதிவு பண்றாரு. அப்புறம் நம்ம இவர் நெல்லை கண்ணன் சொல்றாரு, கூட்டிட்டு போய் 3 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுத்தேன். பதிவு இருக்கு பாருங்க. 3 ரூபாய்க்கு அந்த காலத்துல பிஏ ஹானர்ஸ் யாரு? கக்கன். எவ்வளவு பெரிய படிப்பு, கலெக்டரா இருக்கலாங்க. அப்ப சொன்னாரா, தம்பி உங்ககிட்ட போய் நான் 3 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போட்டேன், உங்க அப்பா மேல திட்டு வாங்கி சின்ன பையனை ஏமாத்தி செருப்பு வாங்கிட்டான். எவ்வளவு பெரிய தாயி இருந்திருக்கான் பாரு காங்கிரஸ்ல. அதே போல கக்கனுடைய மருமகன், இப்ப இந்த அம்மா ராஜேஸ்வரியுடைய அப்பா பிடபிள்யூல இன்ஜினியர் படிச்சிருக்கிறவரு மெரிட்ல வந்துருச்சு. சந்தோஷம் ஓடி போய் மாமனாட்டு காமிக்கிறாரு, வாங்கி பாக்குறாரு. ஓ, என் மருமகன் சொல்லி நீ ஒருத்தர் சீனியாரிட்டியை தாண்டி நீ போஸ்டிங் வாங்கிட்டியா? கிழிச்சு எறிகிறார். இல்ல மாமா, நான் அவனை வர சொல்றேன். யார அதிகாரியா? என்ன உங்க மருமகன் எனக்கு தெரியாதுங்க, இவர் எலிஜிபிள், இவர் தகுதியானவர், படிப்பு இருக்குன்னு தாங்க போட்டேன். உண்மையாவே ஐயா இல்ல நீ தெரிஞ்சுதான் போட்டுரு. அந்த குடும்பம் இந்த இந்தியாவே வேண்டாம், எங்க இருக்க போகுது? அந்தமானுக்கு போகுது. அந்தம்மா படிச்சதெல்லாம் அந்தமான்ல ராஜேஸ்வரி சட்டி பானையில கூட அடமானம் வச்சுதான் ஏன்னா விருந்து வந்தா சோறாக்குவாங்களாம். இதுதான் காங்கிரஸ் உடைய வரலாறு. இன்னைக்கு காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாகூரும் பெரிய கார்பரேட் முதலாளிகள். ராகுல் ஏன் சார் ஸ்டடி பண்ண மாட்டேன்றாங்க? அதாவது காங்கிரஸின் வரலாறு தெரியலையா இருக்கு? இல்ல, தமிழ்நாட்டின் வரலாறு அரசியலே தெரியல. ஆனாலும் அவரை வச்சுதான் அரசியல் பண்ண வேண்டிய தேவை இந்தியாவுடைய 140 கோடி பேருக்கு வந்திருக்கு. என்ன சார், அப்போ தப்பா தானே போகுதுன்னு அர்த்தம்? தப்பா தான் போகும். நீங்க ராஜீவை போல ஒரு சிறந்த மனிதனை பார்க்க முடியாது. ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி செய்த பாவத்தை எல்லாம் துடைத்த உயர்ந்த மனிதன் ராஜீவ் காந்தி. அவருடைய மரணம் துர்மரணம். அத இங்க இருக்கக்கூடிய சனாதனவாதிகள் தான் பண்றான். காந்தியை காணாமலாக்கிய அதே நபர்கள் தான், நேதாஜியை காணாமலாக்கிய அதே நபர்கள் தான் ராஜீவ் காந்தியும் காணாமல் ஆக்கினார்கள். அம்பேத்கர் இறந்து போகும்போது பெரியார் சொல்றாரு, காந்தியுடைய மரணத்தை போலவே இருக்கேங்கிறார். யார? அம்பேத்கருடைய மரணத்தை யார் சொல்றா? பெரியார் சொல்றார். அப்போ அதே தான் ராஜீவ் உயர்ந்த மனிதன். இந்த ராஜீவ் இருந்தா இப்படிலாம் எவனை ஏமாற்ற முடியாது. ஆனா சூதுவாது தெரியாத மனிதன், சூதுவாது தெரியாத மனிதன். அதாவது மாருதி கார் தயார் பண்ணி கொடுத்து 4 கார் ஃபர்ஸ்ட் ரிலீஸ். தமிழ்நாட்டு எம்ஜிஆருக்கு ஒரு கார், ராஜீவ் காந்திக்கு ஒரு கார், ஜனாதிபதிக்கு ஒரு கார், அப்போ யாரோ ஒரு 4 கார். ராஜீவ் என்ன பண்ணாரா, மூப்பனாருக்கு காரில் ஏற்றிட்டு அப்போ 800 மாறி வந்து போச்சுல, ராத்திரி 2 மணி டெல்லி பூரா ஓட்டுறாராம். மூப்பனார் சொல்றாரு, எவ்வளோ ஆர்வம் எதில் அவர் வந்து இந்த விமானம் கார்ல ரொம்ப ஆர்வம். அவர் விமான ஓட்டி பைலட் தான். நீங்களே முதலமைச்சராரு பிரதமர் எனக்கு வேண்டாயா, நான் போய் நானும் என் பொண்டாட்டி இப்போ டிரைவர் வேலை பார்க்குறோம். என்ன வேலை? விமான டிரைவர். அப்போ அரசியல் மீதோ காசு மீதோ சொத்துக்கள் மீதோ சுகங்களின் மீதோ எந்த ஆசையும் இல்லாத உயர்ந்த மனிதன் ராஜீவ். தப்பா சொல்லுவாங்க, முட்டாள்கள் தான் தப்பா சொல்லுவோம். நீங்க இலங்கையில அவர் கொலை முயற்சி நடந்தது. விஜயமணி கழுத்து மேலே துப்பாக்கியை திருப்பி அடிச்சா சிங்களவன். அப்பதான் அவர் பாக்குறாரு ஈழ விஷயத்துல அதிகாரிகளுடைய பேச்சை அத்தனை நான் தப்பா கேட்டுட்டேன், உங்களுக்கு நாடு வாங்கி கொடுப்பதா என்னுடைய முதல் வேலைன்னு சொல்றாரு. இன்னைக்கு உயிரோடு இருக்கார் சிவாஜிலிங்கம். இங்க காவி ஆனந்தன் ஒரு கபோதி இருக்கார், அவர்கிட்டையும் சொல்லி அனுப்புறாரு. அவர் போய் சொல்லவே இல்லை பிரபாகரன். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த அக்கறை ராகுல்கிட்ட இல்லை. இப்போ அதே அக்கறை இங்க தமிழ்நாட்டு ராகுல்கிட்ட இல்லை. தமிழ்நாட்டு ராகுல் ஆமா, ஸ்டாலின் குடும்ப கட்சி தானே. இவங்க சுயம்பா உருவாக்குற கட்சியா? விஜய் சொல்ற மாதிரி 1% வாங்கிறியா? நியாயம் தானே அவர் கேட்கறது. நியாயம் தானே சொல்லணும். கட்சியெல்லாம் விட்டு நீ திமுக சூரியன் விட்டு 1% வாங்கிரு. நான் பாரு எவ்வளவு பேரை கொண்டு இருக்கேன், எவ்வளவு ஓட்டு வருது பத்தியா? யாரு இது ஒரு தகுதியா? தகுதி ஏங்க, நயினார் சொன்ன தகுதி அதுல இருக்கா இல்லையா? அவர் முதல்ல நயினார் சொன்ன வெளியே வாயா, அதை விட்டு வெளியே வாயான்னார்ல, எதை விட்டு அப்புறம் நீயே முடிவு பண்ணிக்க. அப்போ
காங்கிரஸை கட்டுப்படுத்துகிற நீங்க இவ்வளவு பெரிய மாநிலம், இந்த மாநிலத்துல காங்கிரஸுடைய வாயை அடைக்க உங்களுக்கு தெரியலன்னா என்னத்தை வாயை அடைக்க போறீங்க? காங்கிரஸை வாயை அடைப்பதற்கு காந்தி தான். காந்தி 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 இருந்தா வாயை அடைச்சிடலாம். காந்தி தான் இருக்கு அவங்க கிட்ட நிறைய. ஏன் தாகூரை காந்தி வச்சு அடைக்க வேண்டியதானே? பிரவீன் சக்கரவர்த்தி காந்தி வச்சு அடைக்க வேண்டியதானே? சொல்றீங்க ஜெயலலிதா தாங்க அதுல எல்லாம் கில்லி மாதிரி. நீங்க யாராவது மாநில அரசுக்கு விருந்தினர்களாக மத்திய அரசு அனுப்பிச்சா அவர்கள் நேர பைசா ஹோட்டலில் படுத்து கிடப்பான். எப்போ விடியுது எப்போ இருட்டுது எதுனே தெரியாம படிச்சு அந்த அம்மா நீட்டுற பேரில் கையில் போட்டு கிளம்பிடுவான். அப்படியே கிளம்பிடுவான். ஈஸியாக யாரு? மத்திய அரசாங்கம் இதை புகாரை விசாரிப்பதற்கு, மாநில அரசு மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு கமிஷனோ உயர் அதிகாரியோ ஐபியோ எங்க மாநில அரசுக்கு வந்தா அந்த அம்மா அப்படியே ஏர்போர்ட் அப்படியே ஏர்போர்ட் அப்படி ஈஸியார் போயிடுவான். சிட்டிக்குள்ளே வரக்கூடாது. ஈஸியார்ல அவருக்கு கவிழ்க்கப்பட்டு இருட்டோடு இருட்டா பகலோடு பகலா எதுவும் தெரியாம 3 நாள் விசாரணை முடிச்சுக்குவார். அங்கேயே விசாரணை கோடம்பாக்கத்து பக்கம் போய் விசாரணை முடிச்சுக்குவார். முடிச்சுட்டு அப்படியே பிளைட் ஏறி அனுப்பிடுவோம். நீட்டது. இதுதான் ஜெயலலிதா பாலிடிக்ஸ், இதுதான் கருணாநிதி பாலிடிக்ஸ், எம்ஜிஆர் பாலிடிக்ஸ். மக்வானான்னு ஒரு அதிகாரி இருந்தார். பக்வானா ஆகி புன்னை அரசியல் ஆளுநர் மாளிகைக்கு போய் இப்போ பிரச்சனையே வராது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துகிற தகுதியும் சின்ன ஒரு என்னடா நாய்க்குட்டியோட விளையாண்டுட்டு இருக்காரு. இங்கே ஆட்சியே பறி போயிரும் போட்டிருக்கு. நாய்க்குட்டி பொமரேனியன் குட்டி தடவி கொடுத்துட்டு போட்டா போட்டு பார்த்துக்கடா. ஏன் காங்கிரஸ் போன திமுகவுக்கு ஆட்சி இதாயிடுமா என்ன? முஸ்லீம் வாக்கு செதஞ்சு போயிடும். முஸ்லீம் வாக்கு செதஞ்சு போயிடும். பாஜகவுடைய ஜென்ம வெயிலி காங்கிரஸ்னு எந்த கட்சியும் அவன் நம்புறதில்லை மக்கள். யாரு? முஸ்லீம் கிறிஸ்டின். அந்த வாக்கு காங்கிரஸ் சரிஞ்சு போயிடும். அதுதான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், கேசி வேணுகோபாலுடைய சூழ்ச்சி. இதுதான். விஜய் மேல அந்த ஈர்ப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை விஜயும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரா இப்போ? அதாவது விஜய் அரசியல் அழுத்தம் வந்த போது எஸ்ஐசி நேர டெல்லி போறார். என் மகனுக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி கொடுங்கன்னு கேட்கிறார். இதெல்லாம் பழைய கதை. ஆனா அந்த தொடர்பு இன்னைக்கு நீடிக்குது. இன்னும் இருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும் ராகுல் அறிக்கை விட்டாரா? ஆமா, அதான் இன்னைக்கு ராகுலும் விஜய் 1-2 பேசிக்கிறாங்க. இப்பவும் பேசிக்கிறாங்க. ஆனா ஸ்டாலினோட அவர் டெய்லி பேசுறது இல்லை ராகுல். ஏங்க மோடி அமித்ஷா எத்தனை இடம் வந்துட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வளர்க்கறதுக்கு. காங்கிரஸ் திமுக வளர்க்கறதுக்கு ராகுல் எத்தனை இடம் வந்தாரு? வரவே இல்லை. சோனியா எத்தனை இடம் வந்தாரு? யாரும் வரல. ஏன் வரல? இது தேராது. இது நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆட்சியில் பங்கு இல்லை, அதிகாரத்தில் பங்கு இல்லை, பிடபிள்யூ பங்கு இல்லை, ஐவேஸ்ல பங்கு இல்லை, காந்தியில பங்கு இல்லை, ஒன்னுலையும் பங்கு இல்லை. அப்ப எதுக்கே வரணும்? இதுதான் அரசியல். அப்போ ஸ்டாலினுடைய பலவீனம் தான் காங்கிரஸ் இவ்வளவு பெரிய சத்தத்துக்கு காரணம். மாப்பிள்ளை அவரு அங்க தனி வசூல், மகன் நாய்க்குட்டியோட வசூல், அப்பா பேய்க்குட்டியோட வசூல். அப்புறம் காங்கிரஸ் கத்தத்தானே செய்வான். கருணாநிதி இருந்தா சத்தமே கேட்காது. காங்கிரஸ் இருக்கா? ஆமா, கோபாலபுரத்தில் கிழக்கு பின்னாடி அவுட் ஹவுஸ் இருக்கு. சப்த நாடு எங்கேயா இருக்கு? இது சத்தியமூர்த்தி படம் எங்க இருக்கு? கோபாலபுரம் அவுட் ஹவுஸ்ல இருக்கியா? கட்டி சங்கிலி கூட கட்டி வச்சிருக்காருயா கருணாநிதி. அதுதாங்க 95. அவரு மாறுபட்ட கருத்து கருணாநிதி மேல இருக்கலாம். ஆனால் 95 வயது வரை அந்த சக்கர நாற்காலியில உடம்பு பூரா செயலிழந்தோம், மூளை அதுதான். நீங்க அத கருணாநிதி தான் கத்துக்கணும், அந்த உழைப்பை. மாணிக்க எப்ப விருதுநகர்லயே மாணிக்க காணிக்கை ஆக்கியிருப்பாரு. மாணிக்கம் என்ன மாணிக்கம் உனக்கு காணிக்கை அனுப்பிவிட்ட வச்சுக்கோ. காணிக்க மாணிக்கத்துக்கு காணிக்க வச்சுக்க, டெல்லியிலேயே காணிக்க அங்கேயே வச்சுக்க, அந்த ஏரியாவில் ஒரு பண்ணை வீடு வாங்கிக்க. ஐயா நீங்க சொல்ற நீங்க தாயா தலைவர், நேரில் இல்லையா நீங்க தாயா தலைவர், காங்கிரஸ் நீங்க தாயா காப்பாற்றணும். மாணிக் தாக்கூர் எங்க இருப்பாரு? கோபாலபுரத்தில் படுத்து கிடப்பாரு. ஆற்காடு வேற எழுப்பி அவர் தூக்கிட்டே இருக்காரு. இந்த அரசியலை சார் இன்னைக்கு கார்பரேட் முதலாளிகள் எப்படி சார் பிரதமர் அலுவலகத்தை கட்டுப்பாடு கொண்டு வரான்? எப்படி கொண்டு வரான்? எல்லாம் நோட்டு தான். 15 லட்சம் கோடி அதானிக்கு எப்படி வந்தது? மோடியுடைய காசு தான், அப்படியே கொடுத்து வச்சிருக்காரு. நீ நம்ம செக்யூரிட்டி 15 லட்சம் கோடிக்கு செக்யூரிட்டி. மோடி குஜராத்துக்கு போகிற போது, முதலமைச்சராக போகிற போது அதானி எங்க இருந்தார்? அம்பானி ஒரு ஜவுளி கடையில் கணக்கு மூலையா இருந்தார். எப்போ? தொழிலுக்கு வருவதற்கு முன்பு.
அதே போல தான் இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் சோனியா காந்தியும் தான் அம்பானி இவ்வளவு பெரிய உலக கோடீஸ்வரர் பட்டியலை கொண்டு வந்தார்கள். அதே போல அதானியை கொண்டு வந்தது யாரு? மோடி. ஏன் மாணிக் தாகூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் கேசி வேணுகோபாலையும் ஏன் சரி பண்ண முடியல? இங்க வீக்கா இருக்கு. ஆனா கேசி வேணுகோபால் இப்படி ஒரு முடிவுல இருக்காரா சார்? அதாவது தென்னிந்தியாவுல வந்து பாண்டிச்சேரி, கேரளா, இந்த தெலுங்கானா, கர்நாடகா இதுல சில இடங்கள்ல நம்ம வந்துட்டோம் ஆட்சிக்கு. இப்ப விஜய் கூட நம்ம போனோம்னா விஜயை வச்சு எல்லா இடத்துலயும் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேரளா பக்கம் போனா விஜய்க்கு நல்ல வாக்கு இருக்கு. அவர் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார். கேசி விஜய் யூஸ் பண்ணிக்கலாம், விஜய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. கேரளாக்குள்ள விஜய் போனார்னா விஜய் திரும்பி வரும்போது புஷி மாதிரி தான் வருவார். அங்க சினிமாக்காரன் பிரச்சாரம்லாம் எடுபடாது. எங்க இல்ல சார், அவரு ஷூட்டிங் போகும்போதே எல்லாம் செல்ஃபி எடுக்க நின்ட்டாங்க. எடுக்க அது சினிமாக்காரன் எடுக்கத்தான் செய்வாரு. அரசியல் நீங்க 500 படம் நடித்த பிரேம் நசீர் அரசியல் வரவே இல்லையே. அந்த வழியா போன போது ஒரு செருப்பு தூக்கி வீட்டுக்குள்ள போட்டு போனான். ஒரு லாரி ஆகி போச்சு. உன்னுடைய வேலை நடிக்கிறது தான். அரசியல் என்பது அது தியாகிகளுக்கான வேலை, பினராயி விஜயனுக்கான வேலை, இந்த இஎம்எஸ் நம்பியுதிரிக்கான வேலை. உன் வேலை இல்லை. உமன் சாண்டிக்கான வேலை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காரு, முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு போலீஸ்காரர் மட்டும் தான் நின்று இருக்காரு. நான் பார்த்தேன் ஒரு படம். காரணம் எந்த பந்தாவும் கேரளாவில் பண்ணவே முடியாது. மலையாளிகள் கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். இங்க கவுன்சிலரே ஒரு 5 சின்ன வீடு இருக்கும், ஒரு 50 வேட்டி சட்டை வச்சிருப்பான், ஒரு சுமோ கார் இருக்கும். பழைய கதையை சொல்றேன். இப்ப பாரு சொன்ன அன்னைக்கு சும்மா இன்னைக்கு பாரு சொன்ன அது இல்லாம மெட்ராஸுக்கு முன்னாடி ஒரு கார் போகும், பின்னாடி ஒரு கார் போகும். அப்புறம் போடுவோம். அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா மந்திரிகளுக்கு இருக்கிற மாதிரி சிகப்பு போர்டு. 48வது வருஷ கவுன்சிலர், மாமன்ற உறுப்பினர். ஏண்டா முதலமைச்சர் அதே சேப்பு அதே அளவு போட்டிருக்கா, நீ அதே அளவு போட்டிருக்க, பாக்குறவன் பயந்துக்குவான். அவர் அந்த வார்டுக்கு முதலமைச்சர் இப்படி. ஆனா கேரளாவோட இது போன்ற எந்த அழிச்சாட்டிங்களும் பண்ண முடியும். அப்போ கேசி வேணுகோபால் விஜய் கூட்டிட்டு போய் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டுலாம் மலையா. அதுவும் கேசி வேணுகோபாலுக்கு இன்னொன்னும் புரியல, விஜய் கூப்பிட்டாவும் உடனே வர்றவரும் இல்லை அவரு பிரச்சாரத்துக்கு. கரெக்டா? ஆமா ஆமா. அவரு இங்கே 20 நாளைக்கு ஒரு முறை தான் போறாரு. அடுத்து வேலூர் போறாரு போல. என்ன நடக்க போகுது இப்ப காங்கிரஸ் திமுக? இல்ல இப்போ கண்டிப்பா 100% உடையாது. ஏன்னா இன்னைக்கு கேசி வேணுகோபால் அழுத்தம் என்பதை முதலமைச்சர் எனக்கு நீங்க கண்டிச்சு வைக்கிறீங்களா, நான் உடைக்கட்டுமான்னு கேட்கிறாரு. நீங்க கிளம்புங்கன்றாரு. இல்ல ஆமா, நீங்க அந்த முடிவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க திமுக. 3 நாளா இன்னைக்கு திமுகவினுடைய அசைவுகளை நுண்ணிப்பாக பார்த்தால் கிளம்புங்கயா நான் பாத்துக்கிறேன் திமுக சொல்றாங்க. அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ திமுக ஆதரவு தொலைக்காட்சிகள் பூரா காங்கிரஸை எதிர்த்து பேசுவதற்கான ஆட்களை வழிக்கு கூப்பிடுறாங்க. வழி கூப்பிட்டு காங்கிரஸ் அடிங்கிறாங்க. இது திமுக தலைமையினுடைய சிக்னல் தான். கிளம்பியா ரயில் போயிருச்சு கிளம்புங்கிறாங்க. அப்போ சோனியா அவசரப்படாதீங்க, நான் ராகுலை கன்வின்ஸ் பண்றேன். ராகுல கேசி வேணுகோபாலும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து எனக்கு நீங்க 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியா கூட்டணியில யாரை தூக்கி பிடிக்கிறாங்க? ராகுல். இந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாத இந்த பப்பு எப்படி பிரதமரா போறாருன்னு தெரியல. ஏன் சார் பிஜேபி சொல்ற பப்புன்ற வார்த்தையை நீங்களும் பயன்படுத்த? இல்ல, அது அரசியலில் அனுபவம் தாங்க அறிவு. அந்த அனுபவமே இல்லாமல் இருந்தால் இந்த சனாதனத்தை, சாதிய, பாஜகவை, சங்கிகளை எப்படி விரட்டுறது? இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் விரட்டணும்னு நினைக்கிறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் விரட்டணும்னு நினைக்கிறான். யாரையா ஆளே இல்லை. மாயாவதியை கன்சிராம் உருவாக்குனார். கன்சிராம ஒரு ஒடுக்கப்பட்ட காப்லர் சமூகம். யூபியை உடைச்சு காலி பண்ணார். காங்கிரஸை இல்லாம பண்ணார், பாஜகவை இல்லாம பண்ணார். முதலமைச்சர் யாரை உட்கார வச்சாரு? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாயாவதி உட்கார. அந்த அம்மா போட்ட ஆட்டம் இப்ப மாயாவதி கிரியாவதியா போச்சு. ஆளே காணோம். ஊர் பூரா யானை சின்னம். இப்ப கடைசியில அப்போ கன்சிராமுடைய உழைப்பு என்னாச்சு? தெருவுக்கு வந்துருச்சு. இப்ப அதே பாஜகவை எதிர்க்கக்கூடிய மம்தா பானர்ஜி கூப்பிடுறாங்க. அது என்ன வெஸ்ட் பெங்காலே காப்பாற்றி உட்கார்ந்துக்கிறேன்னு. அப்போ அகில இந்திய அளவுல பாஜகவுக்கு முகமாக ஒரு அடையாளமே இல்லாம இருக்கு. பாஜகவை எதிர்க்க முகமே இல்லாம இருக்கு. அப்போ இந்த ராகுல் பிஜேபி எதிர்க்கும் முகம் இல்லையா? எதிர்க்க முகம்னா இங்க 40 சீட்டு கொடுத்துட்டு திமுக கூட்டணி கொடுக்குது. இத விஜயை நம்பி, கேசி வேணுகோபாலை நம்பி, மாணிக்க தாகூரை நம்பி
பிரவீன் சக்கரவர்த்தியை நம்பி இந்த கூட்டணி உடைக்கிறாருன்னா தேஜஸ்வி யாதவ் கூட பீகாரில் பிஜேபி எதிர்க்கணும்ல. பல இடங்கள்ல ஓட்ட, மகாராஷ்டிராவில் ஓட்ட, டெல்லியில ஓட்ட, பாஜகவுக்கு எதிரான சக்திகளை ஒன்றிணைப்பதாக அரசியல். நீங்க தெருவில் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை, இந்திரா காந்தியை ஒழிப்பதற்காக எங்கேயோ கிடந்த யாரு ஜெயபிரகாஷ் நாராயணன். இன்னைக்கு ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கு நினைக்கிறேன். அவர் ஹரியானா சீஃப் செக்ரட்டரி, ஹரியானா சீஃப் செக்ரட்டரி, கன்னியாகுமரியை சேர்ந்தவர். உயர்ந்த மனிதர், நேர்மையான மனிதர். தெரியும் டிவில எல்லாம் பேசி. ஆமா ஆமா. இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை. நானும் அவர் போய் பார்க்கணும். அப்போ ஹரியானா சீஃப் செக்ரட்டரி அவரு தான் இந்திரா காந்தியை எதிர்த்து இந்த இந்தியாவில் ஒரு பெரிய புரட்சி பண்ணுவதற்கு தயார் நிலை. அவர் ஹரியானா போயிருக்காரு, உடம்பு சரியில்லாம போச்சு, பல்ஸ் இறங்கிட்டே இருக்கு. விமானத்தில் அவரை டெல்லி கொண்டு வந்தால், எய்ம்ஸுக்கு கொண்டு வந்தால் காப்பாற்றிடலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவர் அங்கேயே கிடக்கட்டும். யாரு? ஜெயபிரகாஷ் நாராயணனை அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் காப்பாற்றல. அப்போ இவர் சீஃப் செக்ரட்டரி இவர் சொல்கிறாரு, இந்த விமான நிலையம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது, மாநில அரசனுடைய கட்டுப்பாடு தான் லாண்ட் ஆர்டர். நீங்கள் அவர் உடனே கொண்டு போய் எய்ம்ஸில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்கன்னு. இது செய்தவர் யாரு? தேவசகாய் ஐஏஎஸ், ஹரியானா சீஃப் செக்ரட்டரி. அவர் யாருக்கு அவரை ஹரியானா சீஃப் செக்ரட்டரி இது செய்தார்னு யாருக்கும் தெரியாது. அவரை காப்பாற்றிய பிறகுதான் காங்கிரஸை ஒழித்தார். எமர்ஜென்சிக்கு பிறகு காங்கிரஸை ஒழித்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். அப்ப தேவை இருந்தா இல்லையா? ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு ஒரு உதவியாளர் சைக்கிள் கடை வச்சிருந்தார், ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தாரு. சஞ்சய் காந்தியை எதிர்த்து அவர் தான் வேட்பாளர். பணம் கட்டிட்டு வாங்குறாரு. அவருக்கு எதுக்குயா பணம் கட்டுறது? உன் மேல கட்டிட்டு வாயா போயா மத்திய டெல்லிய. ஐயா சஞ்சய் காந்தியா, நேரு இந்திரா காந்தியுடைய செல்ல பிள்ளையா, நீ கட்டுப்போ. சைக்கிள் கடைக்காரனை கட்டினாரு. அவன் நண்பன் ஒருத்தன் இந்த மோட்டார் சைக்கிளில் போய் ஓட்டு கேட்காத, மோட்டார் சைக்கிளில் போய் ஓட்டு கேட்க. அவர் எம்பி சஞ்சய் தோத்து போயிட்டார். எவ்வளோ பெரிய காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள்லாம் உருவாகி வந்தாங்க. அதே போல் இப்போ பிஜேபி எதிர்ப்பாளர்களாக இந்தியா முழுக்க வர வேண்டிய ஒரு அரசியல் தேவை இருக்கு. அதை நிறைவேற்றுவார் யாரு? ராகுல் காந்தி, காங்கிரஸுடைய முகம். மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, இப்படியெல்லாம் பார்த்தவர் அதற்கான வேலை செய்து. இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தூக்கி பிடிப்பதே 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம். திமுக விடலாமா? திமுகவை இன்னும் கெட்டியாக பிடித்து கொள்வதா நீங்கள் அடையாளமே தவிர திமுகவை பகைத்து கொண்டு யாரு போய் சேரு? விஜயும் திமுக ஒன்றா? திமுக இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் எத்தனை கோடி பேர் இருக்கான். அவனு விஜய் நிறைய சீட்டு கொடுப்பாருல்ல. இப்போ சோனியா கேட்கறது ஒரே கேள்வி, சரி திமுக பிரிச்சுக்கலாம், உடைச்சிக்கலாம். நீங்க இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை விட இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட மொத்தத்தில் 40 சீட், இப்படி ஒரு வலுவான கூட்டணி உருவாக்க முடியுமான்னு நம்ம கேட்குது. கேசி வேணுகோபால் முடியுங்கிறார். அதாவது இன்னும் அதிகமான சீட்டு. ஆமா. எவ்வளவு சீட்டு வாங்க போறாங்க? இப்போ இங்கேயே சீட்டுக்கு நிக்கிறதுக்கு ஆள் இல்ல காங்கிரஸ்ல. பூத்து கமிட்டியில் ஆள் இல்ல, சீட்டு 2வது சார். 50 ஆண்டு காலம் வேணா அள்ளி கொடுப்பாரு சார் சீட்டு. ஆமா, ஆனா நிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? ஆமா. ஆனா எந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரது, ஊர்வலம், கட்சி, காங்கிரஸ் கொடி மறந்த எனக்கு காங்கிரஸ் கொடியே மறந்து பல பேர் நம்மளாம் ஆகி போச்சு. சுதந்திர கொடி தான் அதே கடை தான் இருக்கு காங்கிரஸ். அப்போ இந்த அரசியல் பண்ணக்கூடிய இங்க காங்கிரஸுடைய முகம்னு யாராவது ஒரு முகத்தை காமிக்க ஒரு 40 வருஷமா யாருமே இல்லை. செல்வ பெருந்தகை 43 கட்சிக்கு போய் 45வது கட்சி. பா சிதம்பரம் காங்கிரஸ் ஜனநாயக பேர், காங்கிரஸ் ஜனநாயகம் இல்லையா? அது பிஜேபியோட அலையன்ஸ் வச்சாங்கல்ல. ஆமா ஆமா. இப்படி அப்போ வேற யார்? பீட்டர் அல்போன்ஸ், அவர் திமுக கருணாநிதியுடைய ஜால்ரா பீட்டர் அல்போன்ஸ். திமுக எதிர்ப்பாளர் இளங்கோவன், அவரே கடைசியில காமராஜ் ஆட்சின்னு போயிட்டார். கக்கன் ஆட்சி எல்லாம் இதாங்கன்னு போயிட்டார், பக்தவச்சல ஆட்சி. அப்போ யாருமே இல்லை. திமுகவை வலுவாக எதிர்த்து காங்கிரசினுடைய அடையாளமாக ஒரு முகமே இல்லை. நம்ம அண்ணன் வேலுச்சாமி தான் கத்தி திரிகிறாரு. தெருவா ஊரா கத்தி காங்கிரஸ் தூக்கி காமராஜ் தொண்டர்னு. காமராஜ மறந்து எல்லாம் மர்மானாச்சு. இப்ப எல்லாம் காந்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். வேலுச்சாமி எனக்கு தெரியல. அது
அவர் பேசுறதும் டெல்லி வரைக்கும் போல. டெல்லி வரைக்கும் இல்ல, கும்படி முடிய தாண்டல, அப்புறம் எங்க டெல்லி. இப்படிதான் போயிட்டு இருக்கு காங்கிரஸ். என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். திமுக காங்கிரஸ் மிகப்பெரிய உரசல்லையும் சண்டையிலையும் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு மேல இது தாங்காது, நீங்க கிளம்புறதுன்னா கிளம்புங்கன்னு சொன்னதுனால இப்ப அமைதியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.